நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதல் வாரத்திலும் கூட இந்த மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே, இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம், வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் நல்ல நாள். ஆண்டவர் கடந்த 7 மாதங்கள் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்திலும் கூட 5ஆம் தேதியை காணும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை அவருடைய கண்ணின் மணி போல நம்மை பாதுகாக்கிறார். வேதத்திலே 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தின் 12வது வசனம் இப்படி சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லியிருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்துகிறபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து மகிமைப்படுத்தி பாடியிருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை எப்பொழுதும் துதித்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் கூட இந்த ஆசீர்வாத வேளையை நாம் ஜெபம் செய்து ஆரம்பம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த மாலை வேலைக்காக மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமது நாம் மகிமைப்படும்படியாக கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திர ஏசப்பா, பாடல் வேலை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். துதி வேலை, செய்தி வேலை ஒவ்வொன்றே நீர் ஆசீர்வாத தரணுமா ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கணுமா ஜெபிக்கிறோம். அப்பா, இது ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுதும் கூட நாம் ஒரு பாடலை பாடி இந்த ஆசீர்வாத விடையை தொடங்குவோம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். கடலான் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலான் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். பாவ நோயால் வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார்.
பாவ நோயால் வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். தோற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கு காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கு காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். ஆண்டவர் ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன், என்றும் மாறாத தேவன். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒருவேளை மனுஷனை நோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மனுஷன் அவங்கள கைவிட்டுருவான். ஒரு நாளைக்கு அவனுக்கு இருக்க சூழ்நிலையில் நம்மை மறந்து விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். வேதத்திலே 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தின் 6-7 வசனம் இப்படி சொல்லுகிறது: போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் என்று சொல்லி அப்போஸ்தலராகிய பவுல் எழுதியிருக்கிறார். போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் என்று சொல்லி நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இப்பொழுதும் கூட நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்தப் போகிறோம். எத்தனையோ விதங்களில் நன்மை செய்திருக்கிறார். நீங்கள் போய் ஆஸ்பத்திரியில் ஹைக்ரவுண்டில் மற்ற ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனையோ ஜனங்கள் காற்று, அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் அவங்களுக்கு செயற்கை ஆக்சிஜன் கொடுத்துட்ருக்காங்க. அப்படிலாம் பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பேசுறதுக்கு, நம்ம மூச்சு விடுறதுக்கு ஆண்டவர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார், சூழ்நிலைகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்திலே நன்மை செய்யாத மனுஷன் என்பதே இல்லை.
எல்லா மனுஷனுக்கும் நன்மை செய்திருக்கிறார். அது ஆண்டுடைய சமூகத்தில் நாம் நன்றி செலுத்தி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஐயா, மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. போதுமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அந்த வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே உமது சமூகத்தில் கிருபை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது கிருபை எங்களோடு இருக்கிறக்கா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே மே துதிக்கிறோம், ஆவியானவரே மே துதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே மே துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே மே துதிக்கிறப்பா. அந்த வேளையிலும் கூட ஆண்டவரே உன்னத்தை நோக்கி ஆண்டவரே பார்க்க கர்த்தாவே நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. உமது கிருபை எங்களோடு இருக்கிறக்கா நன்றி செலுத்துகிறோம். உமது கிருபை எங்களை நடத்துக்கா நன்றி செலுத்துகிறோம். பலனை தருகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நல்லவரே உமக்கு நன்மை செய்தவரே உம்மை நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் ஆண்டவரே உமது கிருபை ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏசப்பா எங்களை கண்ணின் கண்மணி போல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறக்கா நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியன் எங்களோடு இருந்து எங்களை நடத்துக்கா நன்றி அப்பா. அப்பா ஒவ்வொரு நிமிடம் ஆண்டவரே உமது கிருபை எங்களோடு இருக்கக்கா நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உயர்ந்தவரா இருந்த ஆண்டவரே, உயர்ந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே உன்னத்தை நோக்கி ஆண்டவரே பார்க்கக்கூடிய கிருபை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே நீ நடத்தி வந்த பாதைக்காக துதிக்கிறோம் ஐயா. நல்லவரே மே நன்றியோடு துதிக்கிற அப்பா. எங்கள் கரங்களை பிடித்து நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது கிருபை, உமது தயவு, உமது இரக்கம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பலவின நேரத்திலும் பலனை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல சுகத்தை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை கொண்டு வந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா ஒரு நிமிடம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா மாறாத கிருபை ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜீசஸ் ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. மே ஸ்தோத்தரிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா 7 மாசம் ஆண்டவர் எங்களை நடத்தி வந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா ஒன்றிலும் குறையில்லாதபடி ஆண்டவர் நடத்தினீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு குறை இல்லாதபடி காத்து கொண்டீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு சேதம் ஏற்படாதபடி பாதுகாத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்ப அந்த புதிய நாளை தந்ததுக்கு அந்த புதிய வார்த்தையும் கூட கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே மே துதிக்கிற ஏசப்பா. உமது கிருபை எங்களோடு இருக்கிறக்கா நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஐயா. அப்பா உங்களை நான் ஆண்டவரே உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவேன் சொன்ன தேவன் ஆண்டவரே. பலவின நேரத்தில் ஆண்டவரே நல்ல பலனை தந்து நல்ல சத்துவத்தை தந்து நடத்தினீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஏசப்பா உமது கரம் எங்களோடு இருந்தக்கா நன்றி அப்பா. இம்மை பொழுது கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கத்தோடு உன்னை சேர்த்துக்கொண்டேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவர் ஏசப்பா நீங்க உமது கிருபை ஆண்டவரே. உமது நித்திய கிருபையோடு நீங்க எனக்கு இறக்குன தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. உலகத்தை பார்க்காதபடி உம்மை தேடக்கூடிய கிருபை தந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கக்கூடிய கிருபை தந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிடங்களை காத்து வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது கிருபை ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்து மகிழ்ந்தீரே. சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில்
தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்தோம். ஆண்டவர் நன்றி பலிகளை அங்கீகரித்தார். நன்றி பலிகளின் மேல் அவர் நன்றி உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி பலிகளை ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் நாம் நன்றி பலிகளை ஏறெடுத்தோம். தொடர்ந்து கூட நாம் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் அதை தியானித்து சற்று நேரம் தியானித்து கடந்து செல்ல போகிறோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதவசனம் பரிசுத்த யாக்கோபு எழுதிய புத்தகம் 1வது அதிகாரத்தின் 8வது வசனம். இரு மனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் இரு மனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, இரு மனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இருமனம் என்றால் என்ன? ஒரு வியாபாரத்தை செய்கிறோம். அந்த வியாபாரத்திலே ஒரு மனதோடு நாம் செயல்பட்டால் அந்த வியாபாரத்திலே நாம் ஜெயிக்கலாம். பல விதமான சிந்தனைகளோடு இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சொல்லி நாம் சிந்தித்தோம் என்றால் அந்த வியாபாரத்திலே நாம் ஜெயிக்க முடியாது, தோல்விதான் கிடைக்கும். அதைத்தான் யாக்கோபு புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதத்திலே இருமனம் உள்ள மனிதர்களை, அவர்களுக்கு கிடைத்த பலனை நாம் ஒரு 2 பேரை பற்றி சிந்திக்கப் போகிறோம். இருமனம் உள்ளவன் எப்படி இருந்தார்கள், ஒரு மனப்பட்டு இருந்த ஒரு 2 பேர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு 4 நபர்களை நாம் பார்த்து இதை நிறைவு செய்ய போகிறோம். முதலாவது மனிதன் எலிசாவின் உடன் ஊழியன் கேயாசி. கேயாசி ஆண்டுடைய ஊழியக்காரனாகிய எலிசாவின் கூட இருந்து உடன் ஊழியனாக இருந்து செயல்பட்டவன். எலிசா செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு அவருடைய கண்களால் பார்த்து மகிழ்வடைந்தவன். ஆனால் பாருங்க, பணத்தின் ஆசையினால் ஒரு மனுஷன்கிட்ட ஒரு 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 மனுஷன் வாரான், அவன் பணம் கொடுக்கன்னு சொல்கிறான். ஆனால் எலிசா வாங்க மறுக்கிறார், பணம் தேவையில்லைன்னு சொல்லிடுறார். ஆனால் இவன் போய் 2வது போய் அந்த மனுஷங்கிட்ட போய் ஊழியக்காரர் வாங்கிட்டு வர சொன்னார்னு சொல்லி உடையும் வஸ்திரங்களையும் போய் வாங்கிட்டு வந்தான்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த கேயாசி கடைசியில் பார்த்திங்கன்னா குஷ்டரோகம் பிடித்து சாபத்தினால், எலிசா கொடுத்த சாபத்தினால் குஷ்டரோகி ஆனான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதைத்தான் 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பண ஆசையினால் அந்த கேயாசிக்கு அந்த குஷ்டம் வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதேபோல் இன்னொரு மனுஷனை பார்ப்போம். புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் 12 சீடர்களிலே ஒருவன் யூதாஸ். அவனும் இயேசுவையும் இயேசுவோடு இருந்து இயேசு செய்த நன்மைகளையெல்லாம் கண்ணிலால் பார்த்தவன், அனுபவித்தவன். ஆனால் பாருங்க, 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறான். காட்டி கொடுத்தோடனே அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலனை பாருங்கள், 4 கொண்டு நின்று செத்தான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இவங்கெல்லாம் ஒரு மனதோடு இல்லாததான் காரணம். இந்த எலிசா கூட இருந்த அந்த கேயாசி எப்படி ஒரு மனதோடு அந்த ஊழியக்காரர் கூட இல்லையோ, அதே போல தான் இந்த சீடர் யூதாஸ் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளில் ஒரு மனதோடு செயல்படாதது தான் அந்த காரியங்கள் நடந்தது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி, ஆண்டுடைய காரியமாக இருந்தாலும் சரி, உலக வேலையாக இருந்தாலும் சரி, நாம் ஒரு மனதோடு நாம் காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். அதே போல் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஒரு மனதோடு இருந்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட 2 பேரை நாம் பார்ப்போம். ஒன்று ஆபிரகாம் ஒரு புறஜாதியான இருக்கான். விக்கிரக சிலைகளை செய்து விற்கிற ஒரு தகப்பனுக்கு பிள்ளையாக இருக்கான். ஆண்டவர் அவனோடு பேசுகிறார், நீ உன் இனத்தையும் உன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு நான் சொல்கிற தேசத்திற்கு போன்னு சொல்கிறார். அப்படியே அதற்கு கீழ்ப்படிந்தான், ஒரு மனதோடு கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்ததுனால பாருங்கள், இன்றைக்கும் நம்ம சந்ததி ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லப்படுகிறது.
அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிப்போம். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா சிந்தனைகளையும் ஒருமித்து ஆண்டுடைய சமூகத்திலே கொண்டு வருவோம். எல்லாம், அதாவது ஒரு மனதின் ஆவி நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். அதை நாம் பற்றி கொண்டு அந்த ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுகிற அந்த சந்ததியிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். எல்லா காரியங்களிலும் நாம் கையிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருக்கும். அதே போல் புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல், சவுல்னு சொல்லி ஒரு அதிகாரியாக, அரசாங்க அதிகாரியாக இருக்கான். யூத சாம்ராஜ்யத்தில் ஒரு அதிகாரியாக இருக்கான். அவன் பார்த்திங்கன்னா, அதாவது இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றுகிற எந்த ஊழியர்களையும் எந்த மனுஷனையும் கொலை செய்கிறது, அவனை துன்பப்படுத்துகிறது தான் அவனுடைய வேலை. துன்பப்படுத்துகிறது தான் வேலை. ஆனால் பாருங்கள், அந்த சவுலை ஆண்டவர் சந்திக்கிறார். சந்தித்து, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி அவனுக்கு தத்ரூபமாக காட்சி கொடுக்கிறார். அவன் அப்படியே பயந்து நடுங்கி, ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய அழைப்பு பெற்று ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறான். பாருங்கள், அவனுடைய ஆண்டுடைய அழைப்பை அவன் ஒரு மனதோடு ஏற்றுக்கொண்டு செய்தான். அந்த ஒரு மனதோடு ஏற்றுக்கொண்டு செய்ததுனால இந்த புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா 13 நிருபங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கார். சவுல்னு சொல்லக்கூடிய அந்த பவுல் ஆண்டவரை பற்றி இந்த 13 நிருபங்களை எழுதியிருக்கிறார். ரோமர், கொரிந்தியர் 1-2, கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலேசியர் 1-2, தெசலோனிக்கேயர் 1-2, தீமோத்தேயு, தீத்து, பிலோமோன், இப்படி 13 நிருபங்களை அவர் எழுதி சரித்திரத்திலே பெயர் பெற்றார். சரித்திரத்தை இன்றும் நாம் சொல்லுகிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியது என்று சொல்லி. ஆகையால் ஆண்டுடைய சமூகத்திலே உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஒரு மனதோடு ஆண்டவரை பின்பற்றுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராகிறார். கொலோசியர் 2வது அதிகாரத்தின் 6, 7, 8 இப்படி சொல்கிறது. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்கு நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. லௌதீக ஞானத்திலும் மாயமான தந்திரத்தாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றியதல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது இல்லை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையையும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே உலக காரியங்களிலிருந்து நாம் சற்று விலகி அவருடைய செயல்பாடுகளிலே நம்மை ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வியாபாரத்தை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். இப்பொழுது கூட ஒரு பாடலை பாடி நாம் இந்த ஆசீர்வாத வேலையை நிறைவு செய்வோம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி, நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினி. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி, நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினி. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினி, உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினி, உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். விட்டு கொடுக்காதவர்,
என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நம்மை விட்டு கொடுக்காத தேவன், அவருடைய பலத்த கரங்களுக்குள் நாம் அடங்கியிருப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேளையை நிறைவு செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறமையா, மெய் ஸ்தோத்தரிக்கிறமையா, அன்றியோடு துதிக்கிறமையா. தகப்பனே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் கிருபை செய்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரமையாப்பா, இந்த 7 மாதம் ஆண்டவரை நீர் எங்களை நடத்தி வந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த 8வது மாதத்தில் ஆண்டவரை இந்த முதல் வாரத்திலும் கூட கர்த்தாவை காண செய்த பிரதான கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறமையா. அப்பா, அந்த வேளையில் ஆண்டவர் பார்க்குற ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறமையா. இந்த ஆசீர்வாத வேளை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிற. அதே போல் ஆண்டவரை நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாவிடத்திலிருந்து வருகிறதுன்னு இறங்குதுன்னு சொன்னது போல் ஆண்டவரை இந்த நாளிலும் அப்படிப்பட்ட வார்த்தையின் மூலமாக ஆண்டவரை நீர் ஆண்டவரை நீர் இறங்கி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரை. தகப்பனே, இதை கேட்குற ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கணுமா செபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த வார்த்தைகள் ஜனங்களுக்கு கிரியை செய்யட்டும் ஐயா. இந்த வார்த்தைகள் ஆண்டவர் எந்த இடங்கள்லாம் கடந்து செல்கிறதாப்பா அந்த இடத்துல நாம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஏசப்பா. அந்த ஆசீர்வாத வேளை நீர் ஆசீர்வாதரணுமா செபிக்கிறோம். ஏசி முடிஞ்ச நல்ல பிதாவே. ஆண்டுடைய சமூகத்திலே இந்த ஆசீர்வாத வேளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்றைய நாளிலும் கூட ஒரு அறிவிப்பு. நம்முடைய ஜாஸ்வா டிவி தொடங்கி வருகிற 15/8/2025 5 வருடங்கள் நிறைவடைந்து 6வது வருடத்தின் தொடக்க நாள் நம்முடைய சுரண்டையிலே கிருபையின் வாசல் ஜெபக்கூடாரத்தில் வைத்து ஒரு உபவாச ஸ்தோத்திர கூடுகை இருக்கிறது. இந்த கூடுகையிலே அன்புக்குரிய சகோதரர் சாமுவேல் தீர்க்க தரிசனம் வரம்பெற்ற ஊழியர், இயேசுவின் ஊழியங்கள் ராதாபுரம் என்ற பகுதியிலிருந்து வருகிறார். அன்பு சகோதரி அக்கா ஃப்ளாரன்ஸ் மோகன் அவர்கள் துதி வேளை நடத்துவார்கள். அனைவரும் வாருங்கள், நாம் இணைந்து ஆண்டுடைய சமூகத்திலே உபவாசத்தோடு ஜெபித்து ஆண்டவர் தருகிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.